Every season has a message. ஒவ்வொரு காலகட்டமும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு செய்தி இருக்கிறது. And I believe this is the season that we have to study about divine encounters. நான் நம்புகிறேன் இந்த காலம் தெய்வீக சந்திப்புகளை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக There are இருக்கிறது. many events in the Bible. அநேக காரியங்கள் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. And very important things are derivatives of divine encounters. முக்கியமான காரியங்கள் இந்த தெய்வீக தொகுப்புகளிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. It is by God visiting them or God has giving an encounter for them. அவர்களை தேவன் சந்திக்கிற விதங்களும் தெய்வீக காரியங்களுமே அதில் குறிப்பிடத்தக்கது. So the Bible is a book of divine encounters. வேதாகமம் என்பது அநேக தெய்வீக சந்திப்புகளை குறித்த ஒரு புத்தகம். When God created Adam and Eve, they met God first. ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்த பொழுது அவர்கள் முதலாவது தேவனை சந்தித்தார்கள். Before anything they know God. எதையாவது அறிந்து கொள்வதற்கு முன்னமே அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள். The Bible goes on to say that Enoch walked with God. அதை தொடர்ந்து வேதாகமம் அதிகமாய் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Noah had an encounter with God. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று குறிப்பிடுகிறது. Those encounters changed the history of this world. அந்த தெய்வீக சந்திப்புகள் இந்த உலகத்தின் வரலாறுகளை மாற்றி இருக்கிறது. So whenever we meet God, it is something that is going to drastically happen in our life. எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை விரும்புகிறோமோ அப்பொழுது ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும். So what is the purpose of divine encounters? இந்த தெய்வீக சந்திப்புகளின் நோக்கம் என்ன? It is to orchestrate man to believe God more. அது தெய்வீக சந்திப்புகள் என்பது ஐயா அந்த நிகழ்வுகளை ஒருமுகப்படுத்தி தேவனுடைய உறவுக்குள்ளே நம்மை கொண்டு போகிறது. இன்னும் தேவனை அதிகமாய் நம்புவதற்கு பலனுள்ளதாய் மாற்றுகிறது. Orchestrating man to believe God. தொகுப்புகளை உட்படுத்தி தேவனை அதிகமாய் நம்புகிறதற்கு அது ஏதுவாய் மாறுகிறது. And also it produce a desire to have more relationship with God. நமக்குள்ளேயும் ஒரு விருப்பத்தை உண்டாக்கி நாம் தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்வது அது அடிப்படையாக அமைகிறது. And also giving us a supernatural experiences in this world. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த காரியங்களை இந்த உலகத்திலே அது நமக்கு வருவிக்கிறது. So what is divine encounter? அப்படியானால் தெய்வீக சந்திப்புகள் என்றால் என்ன? Having a special moment with God. ஒரு சிறப்பான ஒரு தருணம் தேவனோடு கூட நமக்கு அது வழிவகுக்கிறது. Wonderful translation. ஒரு சிறப்பான தருணத்தை தேவன் நமக்கு தருவதே தெய்வீக சந்திப்பு. Hallelujah. Hallelujah. See, many times we say I know God, I heard about God, but if you truly experience God, that is a special moment that you will have on this earth. நாம் அநேக தருணங்களிலே சொல்லுகிறோம் எனக்கு தேவனை தெரியும், எனக்கு தேவனை அறிந்திருக்கிறேன் என்று. ஆனால் நாம் அனுபவிக்கிற பொழுதே நாம் அதை அதிகமாய் உணர்ந்து கொள்ள முடிகிறது. Hallelujah. Hallelujah. That's why this is a subject that we have to really deeply dive into it. அதி நிமித்தமே இந்த வகுப்பு நம்ம அதிகமாய் நம்ம நீந்துவதற்கு உதவி செய்கிறது. Because Christianity is primarily a relationship. ஏனென்றால் கிறிஸ்தவம் என்பது தேவனோடு கூட இருக்கிற உறவை பொறுத்தது. Hallelujah. Hallelujah. So if you have a relationship, it is more of a personal encounter. நாம் அந்த உறவுகளை வைத்திருக்கிற பொழுது நான் தனிப்பட்ட விதத்திலே தேவனை சந்திக்கிறோம். So it's what are we trying extremely in our faith? நம்ம விசுவாசத்தின் அடிப்படையிலே அதிகமாய் நாம் முயற்சி செய்கிற காரியம் நாம் எதை நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? To have a special moment with God. நாம் சிறப்பான ஒரு தருணத்தை தேவனோடு கூட வைக்க நாம் விரும்புகிறோமா? But rather than having a special moment with God, people have put religious rituals into it. நாம் சிறப்பான தருணம் தேவனோடு கூட வைக்கிறதை விட்டுவிட்டு அநேக சடங்காச்சாரங்களை நாம் செய்து வருகிறோம். In English we call it as having a brush with Almighty. ஆங்கிலத்தில் நாம் சொல்லுகிறோம் இப்படி ஆண்டவரோடு கூட ஒரு உராய்வுகளை நாம் வைத்துக் கொள்வது. ஒரு பிரஷ் பெயிண்ட் அடிக்கும் பொழுது அந்த பெயிண்டும் செவரும் தேயுதோ அந்த மாதிரி having a brush with an almighty. நாம் தேவனோடு கூட அப்படிப்பட்ட ஒரு பிரஷும் ஒரு சுவரும் எப்படி அந்த உராய்ந்துகிறதோ அதே போல ஒரு உறவுகளை நம்ம வைக்க அது முற்படுகிறது. And also it is called about having a face to face
relationship with God. நாம் முகமுகமாய் தேவனோடு கூட உறவு வைத்துக்கொள்ள அது அடிப்படையாய் அமைகிறது. And we also call it another way called heart to heart fellowship. நான் இன்னொரு காரியமாய் அதை நான் குறிப்பிட முடியும். இருதயத்தோடு இருதயம் நாம் உறவு வைத்துக் கொள்வது. This is what Christianity is all about. இதுதான் கிறிஸ்தவம். Hallelujah. Hallelujah. Christianity is not about how many things you do and how many things you don't do. கிறிஸ்தவம் என்பது இதை செய்தோம் இது செய்யவில்லை என்று சொல்லை பொறுத்தது அல்ல. Morely we have brought it into a religious ritual. நாம் ஒரு மத சடங்காரமாகவே அதை மாற்றி இருக்கிறோம். Because those things are all ruled by man and maintained by man. அதெல்லாம் மனுஷரால் வகுக்கப்பட்டது, மனுஷனால் அது கடைபிடிக்கப்படுகிற காரியமாய் இருக்கிறது. It does not add value to life. அது மனுஷனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு சிறப்பம்சத்தையும் கொண்டு வர போகிறது இல்லை. But moment you have an encounter with God that change and alter everything that happens in our life. எப்பொழுது நீங்கள் தேவனோடு கூட ஒரு தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்துகிறீர்களோ அப்பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது. A life without a personal experience would be less than half a life. நீங்கள் வாழ்க்கையிலே தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்தி கொள்ளாத பட்சத்திலே ஏதோ ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Now we have a relationship through Jesus Christ with the Father and with the help of the Holy Spirit. நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் பிதாவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடிகிறது. But nothing replaces the personal encounter. எந்த ஒரு காரியம் தேவனோடு கூட இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்புகளை மாற்றி அமைக்க முடியாது. If you replace personal encounter with so many other things, you will fall into religion. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து இந்த தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற தொடர்புகளை நீங்கள் மாற்றி அமைக்க முற்பட்டால் அதுதான் மத ரீதியாக மாறிவிடுகிறது. Then later it becomes an institution. அது பாத்தீங்கன்னா பிற்பாடு அது ஒரு நிர்வாகமாய் மாறிவிடுகிறது. But God is interested in leaving a mark in our life. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சந்திப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். And it should leave a mark within us. அது நமக்குள்ளேயும் ஒரு அடையாளத்தை அது வைக்க விரும்புகிறார். That is the motive of God. அதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. He wants to leave a mark inside our lives. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Now we study about Abraham or Moses or anybody in this Bible and they have a mark of visitations of God. நாம் ஆபிரகாமை குறித்தோ மோசேயை குறித்தோ நாம் படிக்கிற பொழுது ஏதோ விதத்திலே அவர்கள் ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிறார்கள் தேவன் அவர்களை சந்தித்த விதத்தை குறித்து. Even Paul had a great experience. That's what mattered in the New Testament. புதிய ஏற்பாட்டிலும் கூட பவுலுக்கும் அதே அனுபவம் தேவன் அவரை சந்தித்த அனுபவம் இருக்கிறது. That's why when we encounter God we are encountering something bigger than ourselves. அது நிமித்தமே நாம் தேவனை சந்திக்கிற பொழுது ஏதோ நம்மை ஒரு பெரிய காரியத்தை நாம் அடையாளப்படுத்துகிறோம். It is glorious. அது மகிமையான காரியம். It is wonderful. அது அருமையான காரியம். And it is also very scary. அது பயப்படத்தக்க ஒரு காரியமும் கூட. That's why I believe when you meet God you won't come out the way you went and met God. நீங்கள் தேவனை சந்திக்கிற பொழுது நீங்கள் இருக்கிற விதமாய் திரும்ப வருகிறது இல்லை. Because every man who met God had a very scary experience in life. ஒவ்வொரு தனி மனிதனும் தனிப்பட்ட விதத்திலே தேவனை சந்தித்த பொழுது ஒரு பயப்படுகிறமான ஒரு காரியத்தை அவர்கள் அனுபவமாய் பெற்றிருக்கிறார்கள். It's not a jolly experience. அது ஏதோ ஒரு நிர்விசாரமான ஒரு அனுபவம் கிடையாது. It's a dreadful experience. அது ஒரு பயப்படத்தக்க விதமான ஒரு அனுபவம். Not unto death but unto the reverence of God. அது மரிக்கிறதற்கு ஏதுவான காரியம் அல்ல, ஒரு தேவனை கனப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. Every man who met God really changed in life. ஒவ்வொரு மனிதனும் தேவனை சந்தித்தவர்கள் ஒரு மாற்றத்தை அனுபவித்திருக்கிறார்கள். It's one of the profound way how God intervene in human lives. அது ஒரு முக்கியமான ஒரு வழி தேவன் எப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் சந்திக்கிறார் என்பது. That's why we want to work on this subject. அது நிமித்தமே இந்த வகுப்புகளிலே நாம் ஆழமாய் படிக்க விரும்புகிறோம். Let's turn to Deuteronomy chapter 34. உபாகமம் 34வது அதிகாரத்துக்கு நம்மை திருப்பிக் கொள்வோம். And verse 10.
10வது வசனத்தை வாசிப்போம். It's a very good testimony about Moses. அங்கே மோசேயை குறித்து ஒரு பயங்கரமான ஒரு சாட்சி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Deuteronomy chapter 34 verse 10. உபாகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம். But since then there was not arisen in the Israel a prophet like Moses, whom the Lord knew face to face. மோசே எகிப்து தேசத்திலே தமிழிலே 12வது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். That's how this is a great experience Moses had. அது நிமித்தமே இது ஒரு பயங்கரமான அனுபவம் மோசேக்கு ஏற்பட்டது. That's why I want to make this statement. அது நிமித்தமே இந்த குறிப்பை நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். See, Jesus gave authority for a commission. அங்கே இயேசு ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். But the power comes through encounter. ஆனால் வல்லமை தேவனுடைய சந்திப்பதில் இருந்து வருகிறது. Hallelujah. Hallelujah. We may be called, நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம். But where do we get the power to work the calling in our life? ஆனால் நம்முடைய அழைப்பை நிறைவேற்றுகிறதற்கு நாம் எங்கே இருந்து வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம்? It is not only the calling that make everything works. அழைப்பு மாத்திரம் அல்ல ஐயா எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டியதற்கு, but it is the encounter with God who has called us. ஆனால் நம்மை அழைத்த தேவனோடு கூட ஒரு தனிப்பட்ட விதத்திலே ஏற்படுகிற சந்திப்பை அதை நமக்கு ஐயா வேகப்படுத்துகிறது. See, Moses was called to be a deliverer of Israel. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருந்தான். He know his calling. அவனுக்கு அவனுடைய அழைப்பை குறித்து தெரியும். But the problem is he tried everything on his own first time. ஆனால் பிரச்சனை என்ன? எல்லாவற்றையும் தனக்குரிய பலத்திலே அவன் ஆண்டவரை செயல்படுத்த முயற்சித்தான். He worked on his self dependency. அவன் தன்னை சார்ந்திருந்து அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். He worked with his ability of administration. அவன் நிர்வாக திறமையினால் இதை நிறைவேற்றலாம் என்று நம்பி இருந்தான். He was born and raised up in a palace, so he knows how to run things on this earth. அவன் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டிருந்ததினாலே பூமியிலே நிர்வாக திறமையை கொண்டு எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். Even today some of the governments, when they want to subdue some people, they go and damage their properties. இன்றைக்கு கூட அரசாங்கம் ஏதோ ஒரு ஐயா வகுப்பினரை அவர்கள் அடிமைப்படுத்த நினைக்கிற பொழுது அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் முடக்குகிறதை நம்ம பார்க்க முடியும். They kill their loved ones. அவர்களுக்கு அருமையானவர்களை கொன்று குவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். Fear grip, then they start ruling them. அவர்களுக்கு அந்த பயம் அவர்களை பிடித்துக் கொள்ளுகிற பொழுது அவர்கள் மீது தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார்கள். That's a human system. அதுதான் மனுஷிக முறைமையான ஒரு காரியம். And Moses know that very well. அதை மோசே அதிகமாக அறிந்திருந்தான். That's why when two of these people were fighting, he went and killed the Egyptians. அதிநிமித்தமே ரெண்டு ஐயா பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்த பொழுது அவன் போய் அந்த எகிப்தியனை கொன்று போட்டான். That means he worked out his calling by himself. என்னவென்றால் அவன் அந்த அழைப்பை தன்னுடைய பலத்திலே நிறைவேற்றினான். But the second time he had an encounter with God. ஆனால் இரண்டாவது முறையாக அவன் தேவனோடு தனிப்பட்ட விதத்திலே ஒரு சந்திப்பை ஏற்படுத்தப்பட்டிருந்தான். Then for his calling he received the power. அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்திலிருந்து பலத்தை பெற்றிருந்தான். Now he could able to do things whatever God has called to him to do. இப்பொழுது அவன் கர்த்தர் எதையெல்லாம் செய்ய நினைத்தாரோ அதை அவனால் செய்ய முடிந்தது. Let's turn to Exodus chapter 3. யாத்ரா 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். And we will be studying little by little there. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை அறிந்து கொள்வோம். And chapter 3 verse 1. 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Now Moses was tending the flock of Jethro, his father-in-law, the priest of Midian. He has led the flock to the back of the desert, came to Horeb, the mountain of God. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்திலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான்.
Here there are few things that we have to study there. இங்கே ஐயா கொஞ்ச காரியம் நாம் படிக்க வேண்டிய காரியம் Because இருக்கிறது. this will give a principal understanding how encounters can happen in this world. இது தெய்வீக சந்திப்புகள் எப்படி ஏற்படும் என்று சில அடிப்படை உண்மைகளை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. I want to use two important words here. இங்கே ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். This incident is a pointer for us to go for a divine encounter. இந்த நடைமுறை காரியங்கள் ஐயா நாம் தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறதுக்கு வழிவகுக்கிறதாய் அமைகிறது. It's called pointers. இது குறிப்புகள், அறிகுறிகள். Whenever you travel in a road, they put some marks on the road. நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்க ஐயா பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது சில அறிகுறிகளை அந்த ரோடுகளில் வைத்திருப்பார்கள். You have to go left, then you go this side, you will go right this side. That means it is a pointer. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிற பொழுது ஐயா அந்த இடத்தை அடைவதற்கு வலது பக்கம் போங்கள், இடது பக்கம் போங்கள் என்று சொல்லி சில அறிகுறிகளை வைத்திருப்பார்கள். See, nowadays we are enjoying this pointers. நாம் இந்த நாட்களிலே அதையெல்லாம் அனுபவிக்கிறோம். Because before 20 years or something like that, we don't know where we are going because there won't be any pointers in India. 20 வருஷத்துக்கு முன்பாக நமக்கே தெரியாது நம்ம எங்கே போகிறோம் என்று. ஏனென்றால் ஒரு அறிகுறிகள் கூட ஐயா பயணம் செய்கிற இடத்துல இருக்காது. But we are growing in God. Hallelujah. ஆனால் இப்பொழுது நாம் தேவனிடத்தில் வளர்கிறதற்கு அது ஏதுவாய் இருக்கிறது. Pointers are very important. அறிகுறிகள் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று. So this is a very important pointers how we can have access to the divine encounters. இது நமக்கு மிக முக்கியமான ஒரு அறிகுறி எப்படி நாம் தேவனை சந்திப்பது என்பதை குறித்து. The second word I want to use here, இரண்டாவது வார்த்தை நான் இங்கே உபயோகிக்க விரும்புகிறேன். these encounters helps us to position ourselves for a divine encounters. இந்த அறிகுறிகள் நம்மை நாமே ஒரு ஏதுவான இடத்துக்கு கொண்டு வரக்கூடியவை. ஒரு ஏதுவான இடத்துக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவான அமைகிறது. Amen. So it is a pointer and it's a positioning. இது ஒரு அறிகுறி, மற்றொன்று இது அவருடைய ஏதுவான இடத்திற்கு கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. See, many times we say we have to position ourselves rightly. அநேக நேரங்கள் நம்ம சொல்றோம் நம்ம சரியான ஒரு நிலைப்படுத்துதலுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி. If you are a cricket player, it is not how much how good the bat is, it is how you position yourself to bat that ball. நம்ம ஒரு ஐயா கிரிக்கெட் விளையாடுகிறவர்களாக இருந்தால் ஐயா ஸ்தோத்திரம் நம்ம எவ்வளவு பெரிய பிளேயர் என்பது முக்கியமல்ல, அந்த பந்தை சந்திப்பதற்கு நாம் எப்படி நம்மை ஐயா தயார்படுத்திக் கொள்கிறோம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. If you say world class players, they have a perfect position. உலகத்தரமான அந்த ஒரு விளையாட்டு வீரர் என்று சொன்னால் அவங்க சரியான நிலைப்படுத்துதல்களுக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள். See, street players will hit six. ஒரு சாதாரண தெருவுல விளையாடுறவங்க ஒரு சிக்ஸர் அடிக்க வேண்டுமானால் when you put them in the stadium they can't even get one run. அங்கே போய் நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேடியத்துல விளையாட விட்டோம்னா அவங்க ஒரு ரன் எடுப்பதற்கே திணறிக் கொண்டிருப்பாங்க. Because he knows how to hit the ball but he don't know how to position himself. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் எப்படி எல்லாம் பந்து அடிக்கணும் தெரியும், ஆனா எப்படி எல்லாம் தங்களை அவங்க தயார்படுத்திக் கொள்ளணும்னு அவங்களுக்கு தெரியாது. Even football players are very good positioners. கால்பந்து வீரர்களும் கூட அதிகமாக தங்களை தயார்படுத்தி நிலைப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள். For 1.5 hours they will roll down, they will fall but no injury for them. 1.5 மணி நேரம் அவங்க பாருங்க குதிச்சு விளையாண்டு விழுந்து எல்லாம் செய்வாங்க, ஆனா அவங்களுக்கு ஐயா காயங்கள் ஏற்படுகிறது இல்லை. For us getting down 2 steps we fall down for one month injury. ஆனா நம்ம 2 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள விழுந்துறோம், ஒரு மாசம் நம்ம எழும்ப முடியல. But these fellows will position themselves even in falling. விழுகிறதுல கூட அவங்க எப்படி விழணும்னு சொல்லி கற்று வைத்திருக்கிறார்கள். In the same way in the spiritual world, அதே போல ஆவிக்குரிய உலகிலும் கூட it's not how much we know, it is how much we position ourselves. நாம் எவ்வளவு அறிந்து கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஐயா தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம் எப்படி தயார் நிலையிலே நம்மை வகுத்திருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். How much we make ourselves available for things to happen in this world. இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே நடப்பதற்கு நாம் எவ்வளவு நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். The first thing that I want to deal with is, முதல் காரியம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய விரும்புகிற காரியம், Moses encounter was precise
preceded by wilderness. மோசே தேவனை சந்திப்பதற்கு அவன் வனாந்திரத்தில் தயார்படுத்தப்பட்டான். The first thing that Moses had is a wilderness experience. ஐயா தெய்வீக சந்திப்புகள் ஏற்படுவதற்கு முன்பாக அவனுக்கு ஏற்பட்ட அனுபவம் ஒரு வனாந்திர அனுபவம். See, sometimes people say wilderness is a very bad experience. நிறைய நேரங்களில் நம்ம சொல்றோம் வனாந்திரம் என்பது ஐயா ஸ்தோத்திரம் ஒரு கெட்ட அனுபவம் என்று சொல்லி. It's a very hard season. அது ஒரு கடினமான ஒரு காலம். It's a dry season. அது ஒரு வறட்சியான ஒரு காலம். But Moses had the wilderness experience before divine encounter. ஆனால் இங்கே பாருங்கள் மோசே தேவனை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு வனாந்திர அனுபவத்துக்குள் நேராய் கடந்து போக வேண்டியதா இருந்தது. Because first thing he had a misstep in his calling. ஆனா முதல் காரியம் அவன் ஏதோ ஒரு தன்னுடைய நடத்துதலே ஒரு தவறான அடி எடுக்க வேண்டியதா இருந்தது. And then it took 40 years for him to come to that same stage again. ஆனால் அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு 40 ஆண்டு காலம் அதை எடுக்க வேண்டியதா இருந்தது. And this is we call it as the wilderness experience. இதைத்தான் நாம் வனாந்திர அனுபவம் என்று சொல்லுகிறோம். All the experience that happens in wilderness is not a waste. ஆனால் இந்த 40 வருட காலம் இந்த வனாந்திர காலம் என்பது அது வீணான காலம் அல்ல. Because many times we consider wilderness is a wasted time. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் வனாந்திரம் என்பது ஒரு வீணான செலவழித்த நேரங்கள் என்று சொல்லி. In God and in God's timeline nothing is wasted. ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவருடைய நேரத்தை பொறுத்தவரையிலே எதுவும் வீணான காரியம் கிடையாது. Even though we try to waste but God make it wonderful. நாம் ஒருவேளை ஐயா வீணான காரியமாய் செலவழிக்க முற்பட்டாலும் தேவன் அதை நேர்த்தியாய் செய்ய ஐயா அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Many times I sit and wonder about the youth days that I lost. நிறைய நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட வாலிப நாட்களில் நான் இழந்து போன நேரத்தை குறித்து நான் யோசித்திருக்கிறேன். Because I travel with lot of young people. ஏனென்றால் நான் अनेक வாலிபர்களோடு கூட நான் பயணம் செய்திருக்கிறேன். We had lot of ministry. நாங்கள் अनेक ஊழியங்களை செய்திருக்கிறோம். When I see now it all looks very wasted. நான் இப்பொழுது பார்க்கிற பொழுது அதெல்லாம் இழந்து போன காலங்களாய் நான் கருதுகிறேன். Because I wasted some time with them. ஏனென்றால் நான் அவர்களோடு கூட சேர்ந்து சில நேரங்களை நான் வீணடித்து இருக்கிறேன். Ministry is 1 or 2 hours only, but 3-4 days is only sitting and course joking. 1 மணி நேரம் 2 பேர்லாம் நடக்கிற ஊழியங்களுக்கு நாங்க 3 நாள் 4 நாட்கள் ஐயா ஆண்டவரை சிரித்து பேசி ஐயா நேரத்தை போக்கி இருக்கிறோம். And after now I look back, I lost time. நான் இப்பொழுது அதை திரும்பி பார்க்கிற பொழுது ஐயா என்னுடைய நேரங்களை இழந்து போயிருக்கிறதாக கருதுகிறேன். But God reminds me those experience are validating me right now. ஆனால் கர்த்தர் என்னை ஞாபகப்படுத்துகிறார் அந்த அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு ஐயா நான் என்னை சரிப்படுத்திக் கொள்ளுகிற காரியமாய் அமைந்திருக்கிறது. Those wilderness experience is not a waste in God's timeline. அந்த வனாந்தர ரீதியாய் நான் ஐயா அனுபவித்த காரியங்கள் எல்லாம் ஐயா தேவனுடைய பார்வையிலே வீணான நேரங்கள் கிடையாது. Sometimes we say I worked with that institution, I worked with that ministry and my time is lost. நிறைய நேரங்கள்ல சொல்றோம் அந்த நிறுவனத்தில் நான் வேலை பார்த்தது ஐயா இந்த ஊழியங்களோடு நான் இணைந்து போனதெல்லாம் ஐயா ஸ்தோத்திரம் ஒரு வீணான காரியம் என்று நினைக்கிறோம். But prophetically I tell you, தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட சொல்லுகிறேன், God knows how to turn things around in our life. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஐயா காரியங்களை மாறுதலாய் முடிக்க முடியும் என்று சொல்லி. No time is wasted in the wilderness. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நேரம் கூட வனாந்திரத்திலே வீணான நேரம் கிடையாது. How do you say that, pastor? நீங்க எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? Because in the wilderness our flesh is dealt properly. வனாந்திரத்திலே தான் உங்கள் மாம்சம் முழுவதுமாய் அழிக்கப்படுகிறது. What is flesh? மாம்சம் என்றால் என்ன? Any attitude that we have against God's attitude. நம்மளுடைய ஐயா சிந்தனைகள் கர்த்தருடைய சிந்தனைகளுக்கு விரோதமாய் இருக்கிறதே மாம்சம். And it has to be dealt, and it can be dealt only in the wilderness. அது சரியாய் சரிப்படுத்தப்பட்டு வனாந்திரத்திலே அது அழிக்கப்படுகிறது அவசியமாய் இருக்கிறது. Because Moses had a great attitude problem when he was in Egypt. மோசே எகிப்திலே இருந்த பொழுது ஐயா சிந்தையிலே ஒரு பெரிய பிரச்சனை அவனுக்கு இருந்தது. But now when he came to the wilderness, ஆனால் வனாந்திரத்திலே வந்தபோது his attitude totally changed. அவனுடைய எண்ணங்கள் முற்றிலுமாய் மாற்றப்பட்டது. Because now his flesh was dealt. இங்கே மாம்சம் முழுவதுமாய் அழிக்கப்பட்டது. That's why dealing with your flesh attitude is very very important, and it happens in the wilderness. அதிநிமித்தமே மாம்ச சிந்தை என்பது மாற்றப்படுவது அவசியமாய் இருக்கிறது. அது வனாந்திரத்திலே ஏற்படுகிறது.
Sometimes we say, I am very humble. சில நேரங்கள்ல நம்ம சொல்றோம் நான் ரொம்ப தாழ்மையான மனுஷன். But truly God knows how humble we are. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எவ்வளவு மனிதன் என்று. But through the wilderness we will be humbled. ஆனால் வனாந்தர வழியாய் நீங்க கடந்து போகிற பொழுது நீங்கள் தாழ்மைக்குள்ளே கடந்து போகிறீர்கள். And then in the wilderness our hunger is provoked. வனாந்தரத்திலே நம்முடைய பசியானது தூண்டி விடப்படுகிறது. Because now Moses had a great dream. இங்கே மோசே ஒரு பெரிய ஒரு தரிசனத்துக்குள்ளாய் கடந்து போகிறான். But now he lost everything and in wilderness he was longing for that. அங்கே வனாந்தரத்தில் எல்லாவற்றையும் இழந்து போய் அதை குறித்து ஒரு பெரிய பசி அவனுக்குள்ளே உண்டாகிறது. That means in the wilderness the hunger is provoked. அது என்னவென்றால் வனாந்தரத்திலே ஐயா அந்த பசியானது தூண்டி விடப்படுகிறது. I will give you a small example. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லட்டும். Sometimes we say I don't like this food, I don't like that food. சில நேரங்களில் நாம் சொல்றோம் இந்த சாப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்காது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தவிர்த்து விடுகிறோம். If you are going through a hunger for 3 days, then every food will look very nice. ஆனால் ஒரு சூழ்நிலையிலே 3 நாள் பட்டினியாய் இருக்கிறீர்கள் என்றால் எல்லா உணவுகளும் உங்களுக்கு பிடிக்கிறதாய் மாறிவிடுகிறது. Because the hunger provoke a desire within us. ஏனென்றால் பசியானது உங்களுக்குள்ளே ஒரு விருப்பத்தை வாஞ்சையும் உண்டாக்குகிறது. This is a small experience that I had. எனக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். There was a particular diet that I was trying to follow. நான் கூட ஒரு சின்ன ஐயா ஸ்தோத்திரம் எப்படி சாப்பிட வேண்டும் என்று ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணனும்னு விரும்பினேன். And in the diet first 4 days you cannot eat any food. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பொழுது முதல் 4 நாட்கள் சில நல்ல உணவுகளை சாப்பிட முடியாது. சோறே சாப்பிடக்கூடாது. சோறே சாப்பிடக்கூடாது. Only fruits and vegetables. அதுல பழங்களும் காய்கறிகளும் மாத்திரமே அடங்கி இருந்தது. I tried that. First 4 days I was eating only fruits and vegetables. நானும் அந்த முதல் 4 நாட்கள் இப்படி பழங்களையும் ஐயா காய்கறிகளையும் சாப்பிட முற்பட்டேன். And 5th day you can eat rice. 5வது நாள் நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம். And then that day I planned with brother Sendil to go to a vegetarian hotel. அப்பொழுது நான் என்னோட நண்பரான செந்தில் கூட ஐயா ஒரு ஹோட்டலுக்கு போகலாம்னு நான் தீர்மானித்தேன். Which hotel will go? I said only I can eat vegetarian. அவர் கேட்டார் எந்த ஹோட்டலுக்கு போலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் only ஐயா வெஜிடேரியன் தான் போக முடியும்னு. And then I still remember the day that I went and sat before the white rice and I had like anything. அன்னைக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஐயா அந்த சாப்பாடை முன்னாடி வச்சாங்க அந்த ஒயிட் ரைஸ் அது எப்படி சாப்பிட்டேன்னு எனக்கு தான் தெரியும். The moment they kept that greens and beans and everything, he went that side, I finished everything. அந்த சர்வர் வச்ச உடனே ஐயா அந்த பீன்ஸ் இந்த காய்கறிலாம் வச்ச உடனே அவர் போனாரா இல்லையா எல்லாத்தையும் தீர்த்துட்டேன். I had like anything. எப்படி பயங்கரமான ஒரு பசி. Because 4 days I was hungry for something. ஏனென்றால் 4 நாட்கள் நான் சில காரியங்களை சாப்பிட முடியாத சூழ்நிலையில் இருந்தேன். But now in the same way in the spiritually also. அது ஆவிக்குரிய தன்மையிலும் அப்படித்தான். When you go through a wilderness, you want something to happen and it is not happening and you will have a hunger provoked in you. நீங்கள் வனாந்தரத்திலே நீங்கள் நினைத்த காரியம் நடக்காமல் நீங்கள் கடந்து போகிற பொழுது ஐயா ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு காரியம் அதை குறித்த ஒரு வாஞ்சை தூண்டி விடப்படுகிறது. And that is called the provoked for change. அதுதான் ஐயா ஸ்தோத்திரம் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தூண்டுதல். It's a provocation for change. அந்த இதுக்கு ஒரு மாற்றத்துக்கு உண்டு பண்ணுகிற ஒரு தூண்டுதல். I don't want to be like this. நான் இப்படி இருக்க விரும்பவில்லை. I don't want my ministry to be like this. என்னுடைய ஊழியம் இப்படியா இருக்க எனக்கு விருப்பமில்லை. My prayer life should not be like this. என்னுடைய ஜெப வாழ்க்கை இப்படி இருக்க நான் விரும்பவில்லை. My preaching should not be like this. என்னுடைய பிரசங்கம் இப்படி இருக்க கூடாது. I want to go to a different level. நான் இன்னும் ஒரு படி முன்னேற வேண்டும் என்று. This is what will happen in the wilderness. அதுதான் வனாந்தரத்தில் எனக்கு ஏற்படுகிற அனுபவம். See, I have seen certain preachers. நான் சில பிரசங்கிமார்களை பார்த்திருக்கிறேன். They never get lot of preaching opportunities. அவங்களுக்கு நிறைய பிரசங்க வாய்ப்புகள் உண்டாயிருக்கும். But somebody gives a mic to him. ஆனால் எப்பொழுதாவது அவங்களுக்கு ஐயா மைக்க கொடுக்கிற பொழுது you cannot get it from them. அவங்கட்ட இருந்து வாங்கவே முடியாது. They will go for hours of preaching. மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. Because they were going through a season of wilderness, now got the mic, they won't leave that. ஏனென்றால் அவர்கள் ஒரு
ஐயா ஒரு காலம் ஒரு வனாந்தர ரீதியிலே போயிருக்கிறார்கள், இப்பொழுது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். I am happy for that hunger. அவங்களுக்கான அந்த பசியை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். It happens only in the wilderness. அது வனாந்தர ரீதியில் நடந்து கொள்கிற பொழுதுதான் அப்படி நடக்கும். When we go through dry season, don't think everything is lost. வறட்சியான சூழ்நிலையில் போகிற பொழுது நீங்க நினைக்காதீங்க எல்லாத்தையும் இழந்து போனேன் என்று சொல்லி. It is a place God provokes the hunger inside of us. அந்த நேரத்திலே தான் தேவன் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வாஞ்சையை தூண்டி விடுகிறார். He builds the capacity. உங்களுக்குள்ளே அந்த 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 தன்மையை அவர் பெருக்குகிறார். He builds you to a larger extent. நீங்கள் உங்களுடைய வாஞ்சை அதிகமாய் பெருக்கிக் கொள்ள அவர் உதவி செய்கிறார். He builds a lot of qualities inside of us. உங்களுக்குள்ளே தனிப்பட்ட சில தன்மைகளை அது உருவாக்குகிறது. So nothing is wasted. எதுவும் வீணான காரியம் கிடையாது. It deals with your flesh. உங்களுடைய மாம்சத்தில் அது அவர் டீல் பண்ணுகிறார். It is provoking you to change. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். So nothing is lost. எதுவும் இழந்து போன காரியம் கிடையாது. We say I lost this number of years. நீங்கள் சொல்லலாம் ஐயா இத்தனை வருஷங்களை நான் வீணடித்து விட்டேனே. If you go and ask Moses, he will tell 40 years I lost. மோசே போய் கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் 40 வருஷத்தை நான் வீணடித்து விட்டேன். But God has given wonderful opportunity again to him. ஆனால் மோசேக்கு தேவன் இன்னொரு தருணத்தை கொடுத்தவனை பயன்படுத்தினார். Because calling is irrevocable. ஏனென்றால் அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். Hallelujah. Hallelujah. We might have done something wrong, but the mercy of God is upon that area. நீங்கள் ஒருவேளை சில காரியங்களை தவறு செய்திருக்கலாம், ஆனால் தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு இருக்கிறது. So this is the one thing that positioned him for the encounter. இந்த ஒரு காரியம் அவன் தேவனோடு சந்திப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள உதவி செய்தது. Sometimes we say, why God is not meeting me? சில வேளைகள் நீங்கள் கேட்கலாம், ஏன் தேவன் என்னை சந்திக்கவில்லை? Because he wants our flesh to subdue. ஏனென்றால் நம்முடைய மாம்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Otherwise we will stand against God. அப்படி இல்லை என்றால் நீங்கள் தேவனோடு எதிர்த்திருக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். That's why he is waiting so that our flesh will be dealt properly. அவர் அதிநிமித்தமே அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மாம்சத்தை சரியாய் நீங்கள் ஐயா கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி. Recently I have a lot of questions and answers with God. இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு சில अनेक கேள்விகள் ஐயா தேவனோடு கூட இருந்தது. See, one of the things that we have fellowship with God is we can ask question and he will answer. நாம் தேவனோடு கூட அதிக உறவு வைத்துக் கொள்வதின் ஐயா முக்கியமான நோக்கம் என்னன்னா, நாம் கேள்வி கேட்கலாம், தேவனிடத்திலிருந்து பதிலையும் பெற்றுக் கொள்ளலாம். I asked God why you are not financially blessing many people in this world. நான் தேவனிடத்துல கேட்டேன், ஏன் ஆண்டவரே ஐயா अनेक மனிதர்களை நீர் ஐயா பொருளாதாரத்தில் நீர் ஆசீர்வதிக்கவில்லை? Some people it is 1,000, it is lakhs, for some people it is in crores. ஒரு சில மனிதர்களுக்கு 1000 இருக்கலாம், லட்சத்தில் இருக்கலாம், சில மனிதர்களுக்கு கோடியிலே இருக்கலாம். But then God said to me, ஆண்டவர் என்னிடத்திலே சொன்னார், if there is so much money, they would have got spoiled too much. இப்போ நான் கொடுத்திருந்தேன்னா அவங்க தங்களை கெடுத்திருப்பார்கள். When God said that, immediately I remembered a lot of examples. ஆண்டவர் என்னோட அப்படி சொன்ன பொழுது நான் நிறைய உதாரணங்களை யோசித்து பார்த்தேன். Because God speaks with wisdom. ஆண்டவர் ஞானத்தோடு பேசுகிறவர். But if to a fool, if he has given lakhs and lakhs of rupees, he would have wasted it. முட்டாளுக்கு போய் ஐயா லட்சக்கணக்கில் கொடுத்திருந்தா அவன் அதை வீணடித்திருப்பான். He might have lived a debauchery life. அவன் ஒரு தேவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்திருப்பான். He might have gone into adultery. அவன் விபச்சாரத்துக்குள்ளே போயிருப்பான். He might have gone into gambling. அவன் சூதாட்ட விளையாட்டுக்குள்ளே போயிருப்பான். Because his flesh is not subdued, so he cannot trust him with riches. அவனுடைய மாம்சம் கட்டுப்படாத நிலைமையிலே அவனை குறித்து தேவன் பொருளாதாரத்தில் நம்பிக்கை இல்லை. Because now in our house there may be one or two people and we want to give the wealth to them. If that person is a very irresponsible, we don't give the wealth to him. நம்முடைய வீடுகளிலும் கூட ஐயா யாராவது ஒருவருக்கு பொருளை கொடுக்க வேண்டுமானால் ஐயா அவர்கள் சரியில்லாத பட்சத்தில் நாமே யோசிக்கிறோம். We want to, if we give to them, they may waste it. அவர்களிடத்தில் கொடுத்தால் நிச்சயமாய் அதை அழித்து போடுவார்கள். Anything
started in flesh has this problem. எந்த ஒரு காரியம் மாம்சத்திலே தொடங்குற பொழுது அது இப்படிப்பட்ட பிரச்சனையை உண்டாக்குகிறதா That's why இருக்கிறது. God is waiting so that our flesh will be subdued. அது நிமித்தமே தேவனும் கூட ஐயா காத்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் மாம்சத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வருவதற்கென்று. For the same reason many of them are not getting married. அது நிமித்தமே अनेक மக்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. You may say, oh, why you are telling this here? நீங்க கேட்கலாம் ஏன் இவர் இங்கே இத சொல்றாருன்னு சொல்லி. I am talking prophetically. நான் தீர்க்க தரிசனமாக இதை சொல்லுகிறேன். Some people God is trying to subdue their flesh, deal with their flesh. They are not giving way and God cannot do a complete work in them. சில நேரங்களிலே தேவன் அவங்க மாம்சத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய மாம்சத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவர்கள் அதற்கு ஒத்து போகவில்லை. For some people I may not look very spiritual. நிறைய நேரங்கள்ல ஐயா மத்தவங்களுக்கு நான் ஆவிக்குரியவனாய் தெரிகிறது இல்லை. Because when I speak like this they may think very differently. ஏனென்றால் நான் இப்படி பேசுகிற பொழுது வித்தியாசமாய் என்னை பார்க்கிறார்கள். But to understand God properly, why God is not using Moses for last 40 years means he has to deal with something that is not of him. நீங்க இங்க பார்க்கிற பொழுது ஐயா தேவன் ஏன் மோசேயை 40 வருஷமாய் பயன்படுத்தவில்லை என்றால் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை அவனுக்குள்ளே சரி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். And he wants it to be rectified. அதை சரிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். It is not to the perfection but at least to the minimum. அதை சரியான ஒரு காரியமாய் அவர் மாற்ற வேண்டும் அல்ல, அட்லீஸ்ட் அவர் கொஞ்சமாவது மாற வேண்டும் என்று விரும்புகிறார். He won't fall in the flesh. அது நிமித்தம் அவன் மாம்சத்தில் விழுந்து போய்விட கூடாது. Hallelujah. Hallelujah. So this is the first wilderness, is the first experience that every man sometimes go through this for an encounter. முதல் காரியம் ஐயா எல்லா மனிதர்களும் தெய்வ சந்திப்புகளுக்கு போகிறதுக்கு முன் அவன் சந்திக்கிறது வனாந்தரமே. And the second thing I want to talk now, இப்பொழுது இரண்டாவது காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். He was very faithful in the little things. அவன் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தான். Moses was a very faithful man. மோசே ஒரு விசுவாசமுள்ள ஒரு மனிதன். உண்மையுள்ள மனிதன். Because he was taking care of his father-in-law's sheep. அவன் எத்திரோ தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டிருந்தான். Tending a sheep is not easy. ஆமா, அந்த ஆடுகளை மேய்ப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. Sheep are dumbest animal. அந்த ஆடுகள் என்பது ஐயா ஒரு மந்தமான ஒரு மிருகம், முட்டாள் மிருகம். Because the dumbest animal is sheep. முட்டாள்தனமான ஒரு மிருகம் தான் இந்த ஆடு. He was in the palace now taking care of all the foolish animals of this world. அரண்மனையிலே இருந்தவன் இங்கே வந்து முட்டாள்தனமான சில ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டிருக்கிறான். To tend a sheep you don't need to study. ஒரு ஆடுகளை மேய்ப்பதற்கு நாம் படிக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. You don't need a bachelor degree, you don't need a master's degree. உங்களுக்கு ஒரு ஐயா டிகிரி என்பது பேச்சுலரோ மாஸ்டர் தேவையில்லை. You can just go and take care of the sheep. நீங்கள் சாதாரணமாகவே போய் ஆடை பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். Because you will be more above than the dumbest animal. நீங்கள் ஐயா படிக்காவிட்டாலும் கூட ஒரு சாதாரண முட்டாள்தனமான மிருகத்தோட உங்களுக்கு கூட அறிவு நிச்சயமா இருக்கும். That's why you can take care of the sheep. அது நிமித்தம் நீங்க ஈஸியா ஒரு ஆட்டை பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். That's why in many places they say he is fit for only tending the sheep. அதனால தான் अनेक இடத்துல சொல்ல ஆடு மேய்க்கிறதுக்கு தான் சரியான ஆள். Because that is the dumbest animal. அது முட்டாள்தனமான ஒரு மிருகம். The quality of dumbness, I want to give you an example. அந்த முட்டாள்தனமான இது காரியத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். If one sheep goes in the round, then every sheep will go in the round. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஆடு சுத்தி வளைச்சு போச்சுனா பின்னாடி எல்லாமே அதோட சேர்ந்து போகும். And you don't know why it is rounding also. அதுக்கு தெரியாது ஏன் அந்த ஆடு சுத்திச்சுன்னு. Only the shepherd will come and stop that. மேய்ப்பன் வந்து தடுத்தா மாத்திரமே அது நிக்கும். Otherwise it will keep on going in rounding because it will blindly follow. இல்லாட்டி அது வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், அது குருட்டுத்தனமா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். Now the greatest man of the palace has come to take care of the sheep and he was doing it very faithfully. ஆனால் பார்வோனின் அரண்மனை கற்று தேர்ந்தவன் பெரியவனாய் இருந்தவன் இப்பொழுது வந்து ஐயா இந்த முட்டாள்தனமான ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான். But he was faithful in that. ஆனால் அதிலும் கூட உண்மையுள்ளவனாய் இருந்தான். When the second positions or second pointers for divine encounters, you do what you are doing right now carefully. உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த தெய்வீக சந்திப்புகளுக்கான இரண்டாவது குறிப்பு, நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை
உண்மையாய் நீங்கள் செய்யுங்கள். Even it is small, do it very carefully. அது கொஞ்சமாய் இருந்தாலும் கூட அதை சரியாய் பொறுப்பெடுத்து செய்யுங்கள். See, it's a very shameful life actually. அது ஒரு வெட்க கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை. Now he doesn't have a sheep of his own. He is tending the sheep of his father-in-law. கவனித்து பாருங்கள், அவனுக்கு என்று சொந்தமாய் ஆடுகள் இல்லை. அவனுடைய மாமனாருடைய ஆடுகளை அவன் மேய்த்துக் கொண்டிருந்தான். But he is still faithfully doing that. ஆனால் அப்பொழுதும் கூட அதை மேய்க்கிறதில் உண்மையுள்ளவனாய் See, இருந்தான். whenever God meets a man, he sees the way how he is dealing with his life right now. ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு மனிதனை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அதிகமாய் பார்க்கிறது அவன் செய்கிற காரியத்தில் எவ்வளவு உண்மையுள்ளவனாய் It இருக்கிறான். may be a small ministry we have. நீங்கள் ஒருவேளை ஒரு சின்ன ஊழியத்தை செய்து It கொண்டிருக்கலாம். may be a small prayer meeting you may be running. நீங்கள் ஒருவேளை ஒரு சின்ன ஒரு ஜெப கூடுகையை நடத்தி கொண்டிருக்கலாம். Or else you may be singing one song in your church. ஆனால் ஒருவேளை நீங்க ஒரே ஒரு பாடலை கூட உங்களுடைய சபையிலே But பாடிக்கொண்டிருக்கலாம். if you truly sing from your heart, then God is ready to meet you there. ஆனால் நீங்கள் உண்மையாய் ஐயா உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் உண்மையாக அதை செய்வீர்களானால் உங்களை தான் தேவன் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Because he was taking care of the sheep, that's all. அவன் ஆடுகளை தான் பொறுப்பெடுத்துக் கொண்டிருந்தான், அவ்வளவுதான். And now God sees he is faithful in the little, I can make him owner of many. ஆனால் அந்த இடத்திலும் கர்த்தர் அவனை பார்த்து அவன் அந்த கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தால் இவனை அதிகத்திலே அதிகாரவையாய் மாற்ற வேண்டும் ஆசீர்வதித்தார். Luke chapter 16 and verse 10. லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். He who is faithful in what is least, he will be faithful also in much. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். In Matthew chapter 25 verse 21. மத்தேயு 25:21வது You வசனத்திலே are faithful over a few things, I will make you ruler over many things. Enter into the joy of your Lord. நீ கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிகாரி உள்ளவனாய் ஆக்குவேன். ஐயா உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. Why God is using these statements? ஏன் இந்த வசனங்களை கர்த்தர் உபயோகிக்க வேண்டும்? Whenever there is little, we shun away, we run away from that. எப்பொழுதெல்லாம் கொஞ்சமாய் இருக்கிறதோ நாம் அதிலிருந்து விலகி ஓட முற்படுகிறோம். God is looking into us how we are dealing with small things of our ஆனால் life. கர்த்தர் இந்த சின்ன காரியத்தையும் நீங்கள் எப்படி பொறுப்பெடுத்து நடத்துகிறீர்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். I started my Bible study with 3 women sitting before me. நான் என்னுடைய வேதாம கல்லூரியை பைபிள் ஸ்டடி வேதாம வகுப்பை 3 பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை வைத்து தான் தொடங்கினேன். பிள்ளைகள் கிடையாது, கதையே வேற. 3 வயசான லேடிஸ் வச்சு ஸ்டார்ட் 3 வயதான முதியவர்களை வைத்து தான் தொடங்கினேன். And one person is my teacher. ஒருவர் எனக்கு வகுப்பு கற்றுக் கொடுத்தவர்கள். One more person is a teacher in the same school. அதே ஸ்கூல்ல இருக்கிற இன்னொரு டீச்சர். And one more person is the one who led me into the spiritual experience, my spiritual mentor. இன்னொருவர் எனக்கு ஆவிக்குரிய காரியங்களை வழி நடத்தின ஒரு தாய். These are 3 ladies and I took the Bible study. இவர்கள் 3 பெண்கள், இவர்களுக்கு தான் என்னுடைய வேதாம வகுப்பை நான் எடுக்க ஆரம்பித்தேன். And that time I don't speak Tamil also. I have a translator for 3 ladies, 2 people preaching here. ஆனால் அப்பொழுது எனக்கு தமிழ் கூட சரியாய் பேச வராது. எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவை அவசியமா இருந்தது. இந்த 3 பெண்களுக்கும் ஐயா 2 பேர் பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருந்தது. This is how I started. அதுதான் என்னுடைய தொடக்கத்தின் காலங்கள். Sometimes people say now one person came into this campus and says I want to build a Bible college like this. ஒருவர் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்த்து உள்ளே வந்து அவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு வேதாகம கல்லூரி நானும் கட்ட வேண்டும் என்று சொல்லி. I said praise God, do that. நானும் சொன்னேன் ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க அதை செய்யுங்கள் என்று சொல்லி. I know how many struggle I went through that. எனக்கு தெரியும் நான் எவ்வளவு தூரம் ஐயா இந்த பாடுகளுக்கு கர்த்தர் உட்படுத்தி வந்திருக்கிறேன் என்று சொல்லி. He was seeing the faithful in small things. ஏனென்றால் என் ஆண்டவர் கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். And when a man is faithful in small things, he is positioning himself for divine encounters. எப்பொழுது ஒரு மனிதன் ஐயா கொஞ்சத்திலே உண்மையை உள்ளவனாய் இருக்கிறானோ அவன் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறான்
வைத்திருக்கிறான் இந்த தெய்வீக சந்திப்பு அவனுக்கு ஏற்படுவதற்காக. Sometimes people may say it's a small class, it's a simple Bible study, why should I come here? It may be very small today, but it can make a huge change in our life. சில வேளைகளில் மக்கள் சொல்லுகிறார்கள், ஐயா இந்த பைபிள் ஸ்டடி ஒரு கொஞ்சம் மணி நேரம், கொஞ்சம் மனிதர்கள், ஐயா கொஞ்சம் மணித்துளிகள், இதற்கு நான் ஏன் வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஐயா இந்த கொஞ்சம் மணித்துளிகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கலாம். There was a time there is no place for people to sit here. ஒரு நேரம் இருந்தது, அப்பொழுது இந்த இடத்துல உட்கார இடம் கொள்ளாத அளவுக்கு மனிதர்கள் இருந்தார்கள். But those people are not great, they are not become very fruitful, but now everybody sitting here are a fruitful member in the body of Christ. ஆனால் அவ்வளவு நிறைவு இருந்தா கூட அவங்க கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படவில்லை. ஆனா இப்பொழுது கொஞ்சம் பேர் இருந்தாலும் கூட ஐயா நான் விசுவாசிக்கிறேன் இவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி. So it is not about the small thing, it is about how God position ourselves and we position ourselves. ஆனால் கொஞ்ச காரியம் முக்கியம் அல்ல ஐயா, நாம் எப்படி அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். ஐயா கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் இருக்கிற காரியங்களுக்காக எப்படி நாம் உத்வேகப்படுகிறோம் என்பதே முக்கியம். I want to tell you, enjoy the small things in this world. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயா உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த அந்த கொஞ்ச காரியங்களை அனுபவியுங்கள். சின்ன சின்ன காரியங்களை அனுபவியுங்கள். சின்ன சின்ன காரியங்களை அனுபவியுங்கள். The days will come, it will become a big thing. ஒரு நாள் வரும், அப்பொழுது ஐயா அது ஒரு பெரிய காரியமாய் மாற்றப்படுவதை பார்ப்பீர்கள். Nothing starts in a big way. ஐயா ஒரு காரியமும் பெரிய அளவிலே முதல்ல தொடங்குகிறது கிடையாது. It all starts in the small way. எல்லாமே ஐயா ஒரு கொஞ்சம் சின்ன காரியத்தில் தொடங்குகிறது. I want you to turn your Bibles with me to Mark chapter 4. மார்க் 4வது அதிகாரத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். It's a powerful principle of the scriptures. அது வல்லமையுள்ள காரியம், வசனத்தை வெளிப்பாட்டை குறித்தது. Mark chapter 4:31. மார்க் 4வது அதிகாரம் 31வது வசனம். It is like a mustard seed which is even sown in the ground. It is smaller than seed all the seeds of this earth. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியிலுள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. But when it grows up and become greater than all the herbs and shoots out large branches so that the birds of the air may nest under its shades. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். Now how the kingdom is operating? இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஐயா அது ஐயா நடக்கிறது? It does not start in a big way. அது பெரிய அளவிலே தொடங்கவில்லை. It starts in a small way. அது சிறிதான காரியத்தில் தொடங்குகிறது. But now in this modern world we want big things. இப்பொழுது இந்த நவீன உலகத்திலே நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். The biggest ministry that we have right now in this whole world, the biggest ministry, இந்த பெரிய ஊழியங்கள் இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, it all started in a small way. ஆனால் தொடக்கத்தை பார்ப்பீர்கள் ஆனால் அது ஒரு சின்ன காரியத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. 5-6 people started praying and that become FMBB, the French Missionary Prayer Band. 5-6 மக்கள் சேர்ந்து ஜெபிக்க தொடங்கினதுதான் இன்றைக்கு FMBB ஆக உருவாக்கப்பட்டிருக்கிறது. French Missionary ஆண்டவர் prayer band என்று அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. One of the largest indigenous missionaries society in India. இந்தியாவிலே இருக்கிற உள்நாட்டில் இருக்கிற ஊழியங்களிலே அதுதான் பெரிய அளவிலே இருக்கிறது. It all started in a small way. அதனுடைய தொடக்கம் ஒரு சின்ன காரியமாகவே இருந்தது. You talk about any missionary movement, it all started in a small way. எந்த ஒரு மிஷனரி இப்பொழுது இருக்கிற காரியங்களை பார்த்து அது தொடக்கத்தை பாருங்கள், அது சின்ன காரியத்தில் தொடங்கி இருக்கிறது. It is how God operates. அதுதான் தேவன் நடத்துகிற விதம். God may bring us to a small Bible study. நீங்கள் ஒரு சின்ன ஒரு வேதாகம படிப்புக்குள்ளே கொண்டு வரலாம். It may be for a small prayer meeting God may take us. ஆண்டவர் ஒருவேளை ஒரு சின்ன ஒரு ஜெப கூட்டத்துக்கு நம்மை கொண்டு போகலாம். He may take us to 3-4 people to preach there. ஒரு சின்ன ஒரு 3-4 மனிதர்கள் இருக்கிற இடத்துல உங்களை பிரசங்கம் பண்ண அழைத்து கொண்டு போகலாம். But it does not matter. ஆனா அது பொறுப்பல்ல. If you are faithful in the little, ஆனா அதில் நீங்கள் உண்மையா இருப்பீர்களானால் a day will come God will make you a fruitful vessel in the kingdom of God. ஒரு
நாள் வரும், அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். And Moses was a very faithful man. ஆனால் இங்கே மோசே ஒரு உண்மையுள்ள மனிதன். He is not a lazy man. அவன் சோம்பேறி அல்ல. He was working properly for his father-in-law. அவன் அங்கே கொஞ்சம் ஆடுகளை வைத்து தன்னுடைய மாமனாருக்காக உண்மையாய் அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான். That's why God saw this man is qualified so that I can give an encounter. அதிநிமித்தமே கர்த்தர் பார்த்தார், இந்த மனிதன் ஒரு தகுதியான மனிதன், இவனை சந்திக்கட்டும் என்று தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்தினார். Now at the 80 he was tending sheep. At the age of 80. 80 வயதில் அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். Nowadays 30-35 also sleeping in the bed. 30-35 வயசு மனிதர்கள் இன்றைக்கு ஐயா ஸ்தோத்திரம் படுக்கையில படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். And they have a bigger dream. அவர்களுக்கு ஆனால் பெரிய ஒரு ஆசை உண்டு. But this man was tending the sheep at 80. ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், 80 வயதிலும் ஐயா தூங்காமல் ஐயா ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். Whatever he had, he was faithful. எது அவனுக்கு இருந்ததோ அதில் உண்மையுள்ளவனாய் இருந்தான். Actually, if you have a small church, be faithful in that. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சின்ன சபையாய் இருந்தாலும் அதில் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். If you have a small congregation, be faithful in that. ஒரு சின்ன கூட்டமாய் இருந்தாலும் அதில் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். Sometimes people say, how big is your Bible college? சில வேளையிலே சிலர் கேட்பார்கள், உங்களுடைய வேதாகம கல்லூரி எவ்வளவு பெரிதானது என்று. I am released from that ideology. அந்த ஒரு ஐயா ஸ்தோத்திரம் அந்த நம்பிக்கையிலிருந்தெல்லாம் நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். It is not how big, it is how good the people are studying. இப்பொழுதெல்லாம் எவ்வளவு பெருசுல எப்படி அவங்க பெருசா கற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் எனக்கு முக்கியமாய் கருதப்படுகிறது. See, because you have to be very focused on what God has given in your hand. நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த காரியத்திலே நீங்க அதிகமாய் கவனம் செலுத்துவது அவசியமாய் இருக்கிறது. Even though he was very disappointed in life. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் ஏமாற்றம் அடைந்திருந்தாலும், but he was not a lazy man. அவன் ஐயா சோம்பேறி அல்ல. He was trying to take care of the things that is given in his hand. அவன் கையிலே கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாய் செய்ய அவன் தன்னை தீர்மானத்துக்குள்ளே உட்படுத்தினான். God will give encounter to people who are responsible. எப்பொழுது நாம் பொறுப்புள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ அவர்களை தேவன் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. What is the use of God meeting people irresponsible? தேவன் பொறுப்பில்லாதவர்களை சந்திக்கிறதுனால் பிரயோஜனம் என்ன? Many people, they don't take care of the family, they don't take care of their house, they don't take care of anything, and they say, God, come and meet me. And God will tell, why I should meet you? What is the use of meeting you? சில வேளைகளில் ஐயா தங்களுடைய குடும்பங்களை தங்களுடைய காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுக்காதவர்கள் சில நேரங்களில் கூப்பிடுவாங்க, ஆண்டவரே சந்தியுன்னு. அவர்களை சந்திக்கிறதுனாலே ஆண்டவருக்கு பிரயோஜனம் என்ன? Now even the businessmen, they don't meet unnecessary people. நீங்க பாருங்க, ஒரு வியாபாரம் செய்யறவங்க கூட தேவையில்லாத மனிதர்களை சந்திக்க மாட்டாங்க. If you go and ask some appointment to big people, they will ask why you want to meet him. சில பெரிய மனிதர்களை நம்ம சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அவங்க யோசிப்பாங்க, எதுக்கு இவங்களை நான் சந்திக்கணும்? What is the use? அதனால சந்திக்கிறதுனால பிரயோஜனம் என்ன? See, this worldly man know that he should not waste his encounter. ஒரு உலகத்தரமான மனிதனே தன்னுடைய நேரத்தை சரியா செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பொழுது, and how much big God will be. கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். He was looking for responsible people. அவர் பொறுப்புள்ள சில ஜனங்களை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். It is not how big we are, it is about how good we are taking care of little things. எவ்வளவு பெரிய மனிதர் என்ற அந்த காரியம் அல்ல ஐயா, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். I didn't start the ministry from preaching. நான் பிரசங்கத்திலிருந்து என்னுடைய ஊழியத்தை தொடங்கவில்லை. I started ministry from area of hospitality. நான் என்னுடைய ஊழியத்தை ஐயா ஸ்தோத்திரம் பணிவிடைக்காரனாய் தொடங்கினேன். I was in the business of making coffee, tea, bringing biscuit, cooking biryani. This is how I started ministry. என்னுடைய வேலை என்பது ஐயா டீ தயாரிக்கிறது, பிஸ்கட் கொடுக்கிறது, மற்றும் பிரியாணி தயாரிக்கிறது, இப்படி தான் என்னுடைய ஊழியத்தை நான் I was very happy in that. ஆனா அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். I don't like preaching. My friends will preach, they will sing song, I'll say I take care of all the other cooking work. I don't want to come that side. எனக்கு பிரசங்கம் பண்றது என்பது அவ்வளவு பிடிக்காது. நான் சொல்லுவேன், எங்களுடைய நண்பர்கள்லாம் பிரசங்கம் பண்ணி பாடிக்கொண்டு இருக்கிற பொழுது நான் சொல்லுவேன், நான் இந்த காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்துக்கல சொல்லி சந்தோஷமா இருப்பேன். I will go and clean that place and do everything, but I'll tell you preach, you people preach, I will take care of the cooking. நான் போய் அந்த இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஐயா என்னோட குக்கிங் எல்லாம் பொறுப்பெடுத்துக்கொள்வேன், நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்க என்று அவங்ககிட்ட சொன்ன நாட்கள் உண்டு. I don't know, maybe God see the faithfulness
and given ministry, I don't know, but I'm telling, when you are little faithful in what God has given you, God will make you responsibility of big things. எனக்கு தெரியாது, ஒருவேளை அந்த உண்மையை உத்தமத்தை பார்த்து தேவன் இந்த நாட்களில் இந்த பிரசங்க ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன காரியமானாலும் அதை உண்மையோடு உத்தமத்தோடு செய்யுங்கள். And this will provoke God to have an encounter with you. அது தேவனுடைய காரியத்தில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி உங்களை சந்திக்க அது வழிவகுக்கிறதா இருக்கிறது. Many times we have a feeling, will I miss anything in this world? நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம், ஐயா சில காரியங்களை நம்ம இழந்து விடுவோமோ என்று சொல்லி. I tell you, in God's timeline, God will surely come and meet us. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நேரத்திலே அவர் நிச்சயமாய் வந்து உங்களை சந்திப்பார். The first thing is the wilderness, the second thing is being faithful in the little things. முதல் காரியம் வனாந்தரம், இரண்டாவது காரியம் ஐயா கொஞ்ச காரியத்திலே உண்மை உத்தமமாய் இருப்பது. And in coming days we will discuss many things. வரும் நாட்களிலே நாம் இன்னும் அநேக காரியங்களை தியானிக்க போகிறோம். Let's close our eyes in prayer. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, பரலோக தந்தையே, Lord, you are looking into responsibilities of us, O Lord. ஆண்டவரே, எங்களுடைய உண்மையும் உத்தமத்தையும் நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர். Lord, whatever you have given in our hand, we want to do it faithfully. ஆண்டவர், எதை எங்களுடைய கரங்களிலே நீ கொடுத்திருந்தாலும் அதை உண்மையாய் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். And we want you to have a fellowship with you, Father. ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். Lord, Moses was very faithful in the sheep tending, and you have given an encounter to him. ஆண்டவரே, மோசே ஐயா அந்த ஆடுகளை மேய்ப்பதிலே உண்மையாய் இருந்த பொழுது அவனை சந்திக்கும்படியாய் கடந்து வந்தீரே. In our lives also, Father. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட Lord, whatever little things we are doing, ஆண்டவரே, எந்த ஒரு சிறிய காரியம் நாங்கள் செய்கிறதிலும் Lord, see our faithfulness. ஆண்டவரே, எங்களுடைய உத்தமத்தை பாரும். And meet us, Lord. ஆண்டவரே, எங்களை சந்தியும். Give us divine directions. ஆண்டவரே, எங்களுக்கு வழிகாட்டும். Lord, do some amazing work in our life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சில ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. Lord, take us to new experience in this world. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் உம்மை அனுபவிக்க கிருபை We தாரும். want to become a blessing in this world. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாய் மாற விரும்புகிறோம். Lord, do something great in our life. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு புதுமையை செய்வீராக. Help us to position ourselves for divine encounter. ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஆண்டவரே தெய்வீக சந்திப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. Lord, be with us, Lord. ஆண்டவரே, எங்களோடு கூட இருப்பீராக. Guide us. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவீராக. Guard us. ஆண்டவரே, எங்களை போதிப்பீராக. And protect us, Lord. ஆண்டவரே, எங்களை காத்துக் கொள்வீராக. In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. God bless you.